டிடிவி வந்து எங்களோட வர நினைச்சாரு. சில சந்தர்ப்ப சூழ்நிலையால அவர் வந்து எங்களோட வர முடியல. எங்க இருந்தாலும் டிடிவி தினகரன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காரு. நான் பார்த்தேன், இப்பதான் பார்த்தேன். என்னைக்கு நேற்று சொல்லியிருக்காரா? இல்லைங்க, அதான் இப்பதான் பார்த்தேன், எனக்கு வந்துருச்சு ஃபோனில் பார்த்தேன். அதாவது 86, 87லேருந்து நான் அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலேயே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள். நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள், இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி. அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன், அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர். அவர் தாவேக்காவுக்கு போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் வந்து மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், நான் ஸ்வேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் நான் அடிக்கடி வந்து நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேண்ணே, உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கலை, அதாங்க. அதனால் சொல்கிறேன், சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வந்து 21 அவர் அங்கே இருந்தப்பே நான் இதே முடிவு எடுத்து தான் அன்றைக்கே மாண்புமிகு அமித்ஷா அவர்களோடு பேசி அது முடியாமல் போனது. அப்போயும் நான் இதே முடிவை தான் சொல்லியிருந்தேன், தேர்தலில் நான் நிற்க போகிறது இல்லைன்னு. நான் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன வந்துட்டு யார் நிற்கக்கூடாது, அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் சோசியல் மீடியாலேயும் ஊடகத்துலேயும் எதுவும் பரபரப்பாக செய்தி வேணும்னு தினகரன்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது, ஏன்னா யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது. உங்களுக்கு தெரியும், நானாக அப்போ எடுத்த முடிவு தான் 21 இதே தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம போகிறப்ப அரசியலுங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை. அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாதவர்கள், தேவையில்லாத சகுனிகள், கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும். ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். அப்படிங்கிற ஒரு இதில் நான் தான் ஓப்பனாக சொல்லணும், ஒரே உரையில் 2 கத்தி இருக்கக்கூடாது. அதனால் நான் தான் போட்டியிடலைங்கிற முடிவெடுத்தேன். அது நான் தான் அறிவித்தேன். நான் வந்து கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து இன்னும் முடிவெடுக்கலைன்னு சொல்லிட்டு போகலாம். நான் யதார்த்தத்தை உண்மையை சொன்னேன். இதில் யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, நிற்க வேணான்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க ஆசைக்கு போகிறது. அப்படி இன்றைக்கி நான் நினச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும். இன்றைக்கு நான் மதுரையில் உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க, எங்கள் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கணும்னு போட்டின்னு நினச்சேன். என்ன மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது? அது மாற்றிக்கூட முடிவெடுத்து அது என்ன சட்டமா? அது மாதிரிலாம் இல்லை. எதுக்காக சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸு அப்படிலாம் எந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது. நாங்கள் கூட்டணிக்கு வரணும், அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள். அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் 2-3 ரூம் போனேன். அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க. இன்னும் கூட்டணி நீங்கள் எத்தனை கட்சிகள் வர வர அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து தானே. அதனால் இன்னும் இல்லை, என் கணிப்புக்கு இன்னும் அண்ணன் ஓபிஎஸ் வரலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் சில கட்சிகள் வரலாங்கிற நம்பிக்கை இருக்குது. செங்கோட்டையனும் எதிர்பார்க்கல, திமுக போன யாருமே வந்து அன்னைக்கு நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு இடமா நம்பிட்டு இருந்த ஒன்று எங்கே ட்விஸ்ட் ஆச்சு. நான் முதல் நாள் செப்டம்பர் 6 மூக்கையா தேவர் நினைவு நாள் அன்றைக்கி போயிட்டு வந்தப்போ தான் உங்கள்கிட்ட நீங்கள் எல்லாம் வந்து கொஸ்டின்லாம் கேட்டீங்க. அப்போ சொன்ன எனது முதல் சாய்ஸ், நான் வெளியில் வந்துட்டேன், இருந்தாலும் எனது முதல் சாய்ஸ் என்டிஏ தான் சொன்னேன்.
அதை கரெக்டாக பாண்டே தான் பிடிச்சிட்டு பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் அதெல்லாம் விட்டு கடந்து வந்துட்டீங்க. ஆனால் இப்போயும் சொல்கிறேன், எனக்கு பிடித்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி. அம்மாவுடைய ஆட்சி அமைப்பதற்காக அந்த கூட்டணியில் செல்ல வேண்டும் என்பதுதான் எனக்கு பிடித்தது, எங்கள் நிர்வாகிகளுக்கும் பிடித்தது. எங்கள் நிர்வாகிகளுக்கெல்லாம் நம்மளை ஏற்றுக்கொள்ளங்கிறப்ப கோபம் வருது. அவர்கள் சார்பாக இருக்கக்கூடியவன் நான் தான் அதனால் வெளியில் போனேன். எனக்கு தனிப்பட்ட அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டேன் நான். அதே மாதிரி 21 இப்போ சொல்லுங்கள், 19 17லேருந்து 4 ஆண்டுகளில் 10 21லேயே முக்கிய அமித்ஷா அவர்கள் நாங்கள்லாம் ஒரே அணியில் வரணும்னு சொல்லி பேசி முடிவெடுத்து அதெல்லாம் முயற்சி செய்து முடியல. அப்போயும் நான் இதே ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன், நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன், என்னை சேர்ந்தவர்கள் 40 பேருக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறது தான் கேட்டிருந்தேன். அன்றைக்கி நிறைவேறலை. இன்றைக்கு அந்த கூட்டணி நிறைவேறிருக்கு. அதனால் இதில் இந்த ட்விஸ்ட்டில் ஏதாவது நான் அன்றைக்கி சொன்னேன் உங்கள்கிட்ட. நான் இன்றைக்கி இன்னொரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே நான் பல முறை டெல்லியில் சேர்ந்து முக்கியமான தலைவர்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அந்த முறை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பாருங்க வெற்றி, அந்த முறை என்னை அழைத்தப்ப முக்கியமான தலைவர், தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சி, என்டிஏ கூட்டணி ஆட்சி வரணும், திமுக அந்த ஊழல் திமுக ஆட்சியை முடிவு கொண்டு வரணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருந்து செயல்படக்கூடியவர் அவர். இபிஎஸ் வந்து முழு சம்மதத்தில் இருக்கார், நீங்கள் தான் சொல்லணும்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு சொன்னேன், அவ்வளோதான். அதை வந்து அவங்க வந்து எப்போ சேர்க்கணுமோ அப்போ சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சரின்னு வந்தேன், அவ்வளோதான். இதனால் இந்த ட்விஸ்ட்டெலாம் 2 மாதத்துக்கு முன்னாடியே அந்த இதெல்லாம் சரியாயிட்டு கரெக்டாக. அதனால் உங்களுக்கு வெளிப்படுத்துறது நாங்கள் ரொம்ப லேட்டாக, அவ்வளோதான். அதான் சார் விமர்சனம் தான். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன் தம்பி என்ன திருப்பி அதை ரிப்பீட் பண்ணணுமா? எங்களுக்குள்ளார உள்ள மன வார்த்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அண்ணன் தம்பி சண்டையில் சேர்றது இல்லையா? அதே மாதிரி சேர்ந்துட்டோம். நாங்கள் தானே நீர் எடுத்து நீர் விலகாம நாங்கள் தானே சண்டை போட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் விட்டுட்டோம். எனக்கு தானே கஷ்டம் வந்துச்சு, நானே மறந்துட்டு போயிட்டேன். எங்கள் ஆட்சி வரணும், திமுக விடக்கூடாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், எங்கே பார்த்தாலும் ஊழல். கட்டுற பாலமே இப்போ 15 கோடி கட்டுற பாலமே திறந்து 3 மாதத்தில் இடியுது. எங்கே பார்த்தாலும் இது ஒரு கஞ்சா சந்தையாயிட்டு, போதை மருந்து சந்தையாக போயிட்டுருக்கு. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பேன்ட்டு ஏமாற்றுறாங்க, வாக்குறுதிகள் எல்லாம் சொல்லிவிட்டு ஏமாத்துறாங்க. ஏமாத்துறது தான் நடக்குது. போதா குறைக்கு 26 தேர்தலுக்கு மறுபடியும் ஏமாற்றி வர்றதுக்கு வாக்குறுதி குழுவெல்லாம் அமைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அது காரணம் அவங்க என்ன தைரியமாக இருக்காங்க, கண்ணு கட்டியவரை எங்களுக்கு எதிரியே தெரியவில்லைன்னு சொல்கிறது. அம்மாவின் தொண்டர்கள் பிரிந்திருந்தது தான் ஒரு முக்கிய காரணம். ஒன்றாயிட்டோம். அதனால் நாங்கள் உறுதியாக அவர் நல்ல ஒரு ஆட்சி, மோடி அவர்கள் சொன்னது போல் சிஎம்சி இந்த ஆட்சி மேலே கரப்ஷன், மாஃபியா அண்ட் கிரைம், அதில் வந்து இந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டை குட்டிச்சுவராகிருக்கு. தமிழ்நாட்டை மீட்டெடுத்து மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை, தலைவர் ஆட்சி மாதிரி, அம்மா ஆட்சி மாதிரி, மக்கள் விரும்புகிற ஆட்சியை, ஒரு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிற ஆட்சியை, இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கின்ற ஆட்சியாக, போதை மருந்து புழக்கத்தை தடுக்கின்ற ஆட்சியாக, தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு மோடி அவர்கள் வழங்கி நாம் தமிழ்நாடு மீண்டும் முதலிடத்துக்கு வருவதற்கான முயற்சிக்கான ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் மீண்டும் எங்களுடைய அணியில் சேர்ந்துட்டோம். அதிமுகவை ஊழல் கட்சிங்கிறாரு அண்ணன் செங்கோட்டையன் 2017 21 ஆட்சியில் இருந்த வரைக்கும் அவர் அந்த கட்சியில் ஆட்சியில் இருந்தவர் தான், அமைச்சராக இருந்தவர். கரெக்டு தானே? அதிமுகவை ஊழல் கட்சின்னு சொல்கிறாரு. 21 வரைக்கும் ஆட்சி இருந்த வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன். அவர் இப்போ அங்கே கட்சி தான் சேர்ந்திருக்கார். ஊழல் கட்சியை சேர்ந்தவர், அமைச்சராக இருந்தவர், ஊழல் ஆட்சி தந்தவர்கள்ட்டேருந்து அவர் வெளியில் கோச்சிக்கிட்டு வந்து அவர் சண்டையில் வர்றப்ப அவரை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க. என்ன அவங்க ஸ்டாண்டர்டுன்னு தெரில. அதனால் அவங்க தவறாக சொல்கிறார்கள். எல்லாரையும் திமுகவையும் பாஜகவையும் அவங்க வந்து தாக்குற மாதிரி ஆட்சிக்கு வரணும்னு அவங்க வந்து அரசியல் ரீதியாக சொல்கிறாங்க. அது அடிப்படையே தவறு என்பது தான் என்னுடைய கருத்து. இந்த பேரை குறிப்பு இல்லைல்ல, அப்புறம் நீங்கள் எதுக்கு அதை இன்டர்பிரேட் பண்ணுறீங்க? பேரை குறிப்பிட்டாங்கன்னா அன்றைக்கு பதில் சொல்கிறேன். அதுதான் என்னன்னு எனக்கு தெரில சார். அவங்க என்னைக்கு அறிக்கை கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன தான் திட்டிருந்தா கூட எங்கள் சித்தி தானே பரவாயில்ல விட்டு போக முடியும்.
சிஎம் சார் 76ல் அவங்க ஆட்சியை இதே காங்கிரஸ் கட்சி தான் கலைச்சிச்சு. நிஷாவை கொண்டு வந்து எல்லாரையும் உதச்சி ஜெயிலில் பிடிச்சி, கருணாநிதி அவர்களை தவிர எல்லாம் உள்ள ஸ்டாலினே சொல்லுவார் நான் ஜெயிலில் இருந்தேன், என்னை காப்பாற்றுறாரு சிட்டிபாபுன்னு. அது மாதிரி அப்பொழுது புரட்சி தலைவர் கட்சி ஆரம்பித்து இவர்களை வீழ்த்துகிற நிலை வந்த பொழுது ஆட்சியை காப்பாற்றிக்கிறதுக்கு மத்திய அரசில் போய் சரி செய்துட்டதுனால தான், சமரசம் செய்துட்டதுனால தான் காவிரி ஒப்பந்தத்தெல்லாம் காலாவதி அதெல்லாம் கேட்கல. அன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த கேடுகளை எல்லாம் கேட்காமல் விட்டது திமுக ஆட்சி. இன்னும் நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கையில் அவர் ராஜபக்சே ஆட்சியில் எல்லாரும் பல லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது இந்திய இராணுவம் உதவி செய்தது இந்திய அரசாங்கம், காங்கிரஸ் அரசாங்கம். அப்போ கண்மூடி வாய்ப்பு இருந்தாங்க கூட்டணி ஆட்சியிலிருந்து. இது இவ்வளவு துரோகம் பண்ணுறாங்க. ஆனால் அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் போலவும் தமிழை நாங்கள் தான் காப்போங்கிற மாதிரி, ஏன் திராவிடம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு திராவக மாடல் ஆட்சி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு டுபாக்கூர் ஆட்சி தான் நடக்குது. இவங்க நாங்கள் தான் வர போகிறோம் 210 நிச்சயம் உறுதியாக உங்களால் முடியாது. 2011 நிலைமை வரப்போகுது. இந்த முறை அம்மாவின் ஆட்சி என்டிஏ கூட்டணி ஆட்சியாக 2011 தேர்தலில் எப்படி நாங்கள் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றோமோ அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் பயணித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் பிரிந்திருந்தது உண்மை. அன்றைக்கு பிரிந்திருந்ததுனால அவங்களுக்கு கொண்டாட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாம் ஒன்றாயிட்டோம், உறுதியாக வெற்றி பெற்றோம். சொன்னேன், அதான் தான் வரேன். இல்லை நான் என்ன சொன்னேன், தாவேகா தலைமையில் பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுகவுக்கு சரியான போட்டியாக இருக்கணும். அவங்க தலைமையில் கூட்டணி அமைந்ததாகவே பலமான கூட்டணியில் அமைஞ்ச மாதிரியே தெரியல. என்டிஏ வர்சஸ் டிஎம்கே தான். சரி சார், அது எல்லா கட்சிக்கும் எதிர்பார்ப்பு இருக்கும். அவங்களும் தாங்கள் ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் தப்பு இல்லை. இன்னும் 2 மாதம் பொறுங்க, மே மாதத்தில் நமக்கு தெரிஞ்சிடும். இதை போய் உட்காந்து நம்ம 2 பேரும் திண்ணையில் உட்காந்து பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்க வேணாம். எல்லா கட்சியும் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறது இயற்கை தானே. இப்போ திமுகவே இவ்வளோ தப்பு பண்ணிட்டு கண்ணு கட்டியவரை எதிரி இல்லை அது இல்லைங்கிறாங்க. உங்கள் எதிரிலாம் உங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போ எல்லாம் எதிர்ச்சிட்டோம். இந்த முறை உறுதியாக உங்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுதிவிடும். அதுதான் எல்லாம் ஒன்றா தான் பிரச்சாரத்துக்கு போவோம். தேவைப்பட்ட இடங்களுக்கு ஒன்றா பிரச்சாரம் போவோம். எத்தனையோ கூட்டங்கள் இருக்குது, ஒன்றா செல்வோம்.